ஏழை எளிய மக்களின் நண்பனாக உடன் பயணிப்பவை அரசு பேருந்துகள். அரசு பேருந்துகளை நம்பி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் அலுவலகம், கல்வி நிறுவனங்கள், வேலை பார்க்கும் இடங்கள் ஆகியவற்றுக்கு செல்கிறார்கள். ஆனால் முன்னறிவிப்பின்றி அரசு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழக அரசின் அரசாணை இல்லாமலேயே போக்குவரத்து கழகங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டீசல் விலை உயர்வு மற்றும் போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி சாதாரண பேருந்தை டீலக்ஸ் பேருந்தாக மாற்றியதன் மூலம் ₹3 கட்டணம் தற்போது ₹7 உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சம் ₹14 கட்டணம் ₹29 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதே டீலக்ஸ் பேருந்தில் 28 கிலோமீட்டருக்கு ₹14 நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் தற்போது ₹22 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் பெயர் பலகையை மாற்றம் செய்து மட்டுமே இந்த கட்டண உயர்வு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சத்தில் ₹2 அதிகபட்சமாக ₹7 அளவிற்கும் கட்டணம் மாறுபடுகிற சூழ்நிலையில் இந்த கட்டண உயர்வுகள் அமைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த யதார்த்த சூழல். சாதாரண கட்டணம் என்பதை விட விரைவு போக்கு கட்டணம் என்பது 1.5 மடங்கு கூடுதலாகவும், சொகுசு கட்டணம் என்பது சாதாரண கட்டணத்தை போன்று 2 மடங்கு கட்டணம் கொண்டதாகவும் இருக்கும். அதேபோல் வெளியூர் செல்லும் பேருந்துகளில் ₹5 முதல் ₹25 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசின் அரசாணை இல்லாமல் அரசின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து கழகங்களே கட்டண உயர்வு நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்ட வழித்தடங்கள் பேருந்துகள் கூட பிரீமியம் கட்டணம் என்கிற முறையில் ஒரு பயணச்சீட்டிற்கு ₹5 கூடுதலாக வசூலிக்கிற அந்த நிலை இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இதையெல்லாம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற சாதாரண சாமானிய மக்களுக்கு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். பேருந்து கட்டண உயர்வு சாமானியர்களின் மீது அதீத பாரத்தை சுமத்தும் செயல் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பேருந்து கட்டணத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். நுகர்வோர்களின் பாதுகாப்பும் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை இந்த தருணத்தில் அவசியமாக இருக்கிறது என்று நுகர்வோர் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ராஜ்குமார்.